ஜனதா விமுக்தி பெரமுன தனது 59 வருட நடைமுறையில் இடதை மறந்து வலது பக்கம் மாறக்கூடிய, அதேபோல் வலதை மறந்து இடது பக்கம் மாறக்கூடிய ஒரு கட்சியாகும். அதேபோன்று அவர்களின் மறைக்கப்பட்ட கோட்பாடுகள் வெல்லுவதற்காக எந்த நேரத்திலும் ஆயுதம் இயங்கி பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களை பலியிட்டு அந்த இரத்தத்தில் நடனமாடக்கூடிய கட்சி. அவைகள் 2004இல் ராஜபக்ஷ கும்பலின் மீது சாய்ந்து, பிறகு 2010இல் மீண்டும் வலதுசாரியை மறந்து ரணில் உள்ளிட்ட அதி தீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவளிக்க ஆரம்பித்தனர். இப்படி ஜனநாயகத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருந்த அரசியலில் பீன்ஸ் தின்ற பொறிகள் போல் நடனம் ஆடும் இந்த கட்சி அந்தமான்வு அரசியலில் ஈடுபட்டது. வழிசல் நாய்களின் தோலை போத்திக் கொன்று இருக்கின்ற குலநரிகளைப் போல எந்தக் கொள்கையை பின்பற்றுவது என்ற நியாயமான கேள்விக்கு கூட பதிலளிக்காமல் தவிர்க்கிறது. இந்த கட்சி பச்சோந்தியைப் போல் நிறம் மாறிக் கொண்டு நண்டுகள் போல் குறுக்க நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி. அவைகளின் 59 வருட கால அரசியலில் இதே மட்டுமே நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபிக்கு உறுதியான கொள்கை ஒன்று இப்போது இல்லை. அவர்கள் எந்த நேரத்திலும் கொள்கைகளை மாற்றக்கூடிய ஒரு கட்சி. ஜனநாயகம் அல்லாத, கம்யூனிஸ்ட் அல்லாத, இறுதி இலக்கு கம்யூனிசமாக பயணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் முகமூடியான சோசலிசத்தின் முகமூடியை அணிந்து மனித உயிர்கள் மீதும் அவர்களின் உணர்வுகள் மீதும் இரத்தத்தை தியாகம் செய்து பரிசோதனைகள் செய்து நாட்டுக்கு ஏற்ற காலணியை பொருந்தும் என்று தேடும் ஒரு கட்சி. 1965ஆம் ஆண்டு ரஷ்ய சோசலிசத்தை கைவிட்டு சீன சோசலிசத்தை பரிசோதிக்க ஜேவிபி என்ற புதிய கட்சியை விஜயவீர தொடங்கினார். பின்னர் சீன சோசலிசத்தை கைவிட்டு ரஷ்ய காலனி அல்லது சீன காலனி இலங்கைக்கு பொருந்தாது என்ற இழிவான வாசகத்தை முன்வைத்து சே குவேராவின் 5 வகுப்புகளை இலங்கையில் முயற்சிக்க முடிவு செய்தனர். 1971இல் ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி கொடுத்தது. 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சிறை முகாம்களில் அடைக்கப்பட்டு போராட்டத்தில் தோற்ற விஜிவீர சிறையில் அவமானகரமான கடிதம் ஒன்று எழுதி புதிய புரட்சியாளர் எந்த நேரத்திலும் ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு நபராக உருவாக்கப்பட வேண்டும் கூறியிருந்தார். அதன்படி அவர்கள் அந்த பரிசோதனையை 87 முதல் 88 காலத்தில் நடத்தினர். இந்த ஆயுதமேந்திய போராளிகள் காவல்துறை மற்றும் இராணுவ அதிகாரிகளின் வீடுகளுக்குச் சென்று அவர்களின் குடும்ப உறுப்பினர்களைக் கொன்றனர். அரசியல்வாதிகளின் வீட்டிற்குச் சென்று கொலை செய்வது, எரிப்பது, நாசப்படுத்துவது போன்ற அனைத்து காட்டுச் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த ஆயுதமேந்திய போராளிகள் செயல்பட்டனர். இந்த இரத்தவெறி கொண்ட போராளிகள் ஒரு அரசியல்வாதியையோ அல்லது மருந்தாளுநரையோ அல்லது வேறு ஒருவரையோ கொல்லும்போது அவர்கள் தங்கள் அன்புக்குரிய தந்தை அல்லது சகோதரனைச் சுட்டுக் கொல்லும் அல்லது தலையை துண்டிக்கும் இதயமற்ற போராளிகளாக மாறுகிறார்கள். தங்கள் குழந்தைகள் உட்பட முழு குடும்பமும் பார்க்கிறார்கள். நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை தலைகீழாக மாறி நாடு முழுவதும் பயங்கரவாதம் நடத்தப்பட்டு பொருளாதாரத்தை அழித்து சர்வதேச உறவுகளையெல்லாம் அழித்து அவர்களின் கம்யூனிசம் அரசை கட்டமைக்க நடத்தப்பட்ட பரிசோதனை கோடிக்கணக்கான சொத்துக்களை அளித்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் சிறை முகாம்களில் அடைக்கப்பட்ட தோல்வி அடைந்தது. இன்று ஜேவிபி குலநரி தோலை வழிசல் நாயி தோலால் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். சோசலிசத்தில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி வாங்கிய அவர்கள் இப்போது சூடானியர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆயுதப் போராட்டத்தின் மூலம் நாட்டை ஆக்கிரமிக்க தயாராகும் அவர்கள் இம்முறை பலாப்பழம் பறிக்க பூனைகளை பெற்றுள்ளனர். சோமவீர வெளியேற்றி, விமல் வீரவன்சை வெளியேற்றி, குமார் குணரத்தினம் போன்றவர்களை வெளியேற்றி கட்சியின் மேலாதிக்கத்தை வைத்திருக்கும் அனுர கும்பல் இம்முறை எப்படியாவது ஆட்சிக்கு வரவேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. கும்பலாகப் பிரிந்து ஒருவரையொருவர் கொன்று குவிக்கும் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமா? எதிர்காலத்தில் எந்த மதத்தினருக்கும் அரசு ஆதரவு இல்லாமல் அனைத்து கோவில்களையும் மூட விரும்புகிறீர்களா? முடிவு உங்கள் கையில்.